நிறைவே அபிராமி என்றும் இனிய அபிராமி. வணக்கம். திண்டுக்கல் செய்திகள். 54 ஆண்டுகளுக்கு பிறகு திண்டுக்கல் மலைக்கோட்டை கோட்டை குளத்தில் அருள்மிகு ஸ்ரீ அபிராமி அம்மன் கோவில் வைகாசி விசாக தெப்ப உற்சவம் நடைபெற்றது. ஆண்டுகளுக்கு பிறகு திண்டுக்கல் மலைக்கோட்டை கோட்டை குளத்தில் அருள்மிகு ஸ்ரீ அபிராமி அம்மன் கோவில் வைகாசி விசாக தெப்ப உற்சவம் நடைபெற்றது. அபிராமி அழகின் நிறைவே அபிராமி என்றும் இனிய அபிராமி மங்களச் செல்வியே அபிராமி அன்பின் வடிவே அபிராமி அழகின் நிறைவே அபிராமி அன்பின் வடிவே அபிராமி அழகின் நிறைவே அபிராமி என்றும் இனிய அபிராமி என்றும் இனிய அபிராமி மங்களச் செல்வியே அபிராமி மங்களச் செல்வியே அபிராமி. சத்தியம் சாந்தம் அபிராமி நித்யம் நிர்மலம் அபிராமி ரத்னம் மாணிக்கம் அபிராமி சித்தம் உன்வசம் அபிராமி. அம்மா அபிராமி ஜெகஜனனி கல்யாணி அன்பின் வடிவே அபிராமி அழகின் நிறைவே அபிராமி அன்பின் வடிவே அபிராமி அழகின் நிறைவே அபிராமி.
பக்தர் அன்னை அபிராமி உடனாகிய திருக்கோயில் இன்று வைகாசி விசாக பெருநாள் தெப்ப உற்சவம் திண்டுக்கல் கோட்டை குளத்தில் 1970ஆம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 54 ஆண்டுகள் கழித்து இந்த தெப்ப உற்சவம் இன்று நடந்திருக்கிறது. இறையவர்கள் சிவபெருமானும் அபிராமியும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்கள் அனைவரும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள் ஆனந்த மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்கிறார்கள். இறைவனே எங்களுக்கு அருளாசி வழங்கியது போல நல்ல மழை பொழிந்திருக்கிறது. நாடு செழிக்க வேண்டும், நல்ல வேலை பொழிய வேண்டும், ஊர் செழிக்க வேண்டும், உயிரினங்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உலக நன்மைக்காக இந்த வைகாசி விசாக தெப்ப உற்சவ திருநாள் நடத்திய இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த அதிகாரி பெருமக்களுக்கும் அறங்காவலர் குழுவினருக்கும் உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னை அபிராமியுடைய பேரருள் நிச்சயமாக அனைவருக்கும் கிடைக்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ராம ரவிக்குமார், இந்து தமிழர் கட்சி நிறுவன தலைவர்.